Ramraj Dhoti Shirts Kurta Festival Celebration Wear. Supreme Mobiles in Deepavali Super Sales. Smartphone wangna smartwatch free. Ariza Shirts and Trousers. டு பிகின் வித் இன்னைக்கான ப்ரோமோ பார்த்தீங்களா, அதுலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். நம்ம கொஞ்சம் பழைய கண்டென்ட்டுக்கு லேட்டராக வருவோம். இன்னைக்கான ப்ரோமோ பார்த்தீங்களா? இது வந்து நார்மலாக ஒரு பெட்ரூமில் ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறது, உட்காந்து காசிப் பேசுறது, அதெல்லாமே எடுத்து கலெக்ட் பண்ணி அது ஒரு ஒரு டாப்பிக்காக கொடுத்து இன்றைக்கி அதை வந்து சண்டை போட வைக்க போகிறாங்க அப்படின்னும் போது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தர் மேலேயே பழி சொல்லிட்டுருந்தாங்க, அவர் இப்படி சொன்னார் இப்படி சொன்னார் இப்படி சொன்னார் இப்படி சொன்னாருன்னு. ஆனால் அவங்களுக்கு பின்னால் இருக்கிறவங்களும் அதை பண்ணியிருக்காங்க, அதை ஒரு கான்வர்சேஷனாக பண்ணியிருக்காங்கன்றது இன்றைக்கி வெளிப்படையாக ஒரு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு புது விஷயம் தான். ஆனால் ப்ரோமோல ஸ்டில் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அது ஃபுல்லாக நம்ம பார்த்தா தான் தெரியும். பட் ப்ரோமோல பார்த்த வரைக்கும் அவங்க சமாளிக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் இன்னொன்று ஜோவிகா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் ஆம்பளன்னு ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து இவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் கையை தூக்கல அதனால உங்களை அப்படி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அங்கே சொன்னது வேற. இந்த வீக் கமல் சார் எபிசோடில் ஒருத்தரும் அந்தந்த டைமில் பேசினாங்க இல்லையா, அந்த டாபிக் வந்தது இல்லையா, அதை அப்படியே குறும்படமாக போடுங்கன்ற. குறும்படமாக போட்டால் நீங்கள் பேசாதீங்க சார், 5 minutes அதை போட்டு விடுங்க, அதுவே பெரிய கிளாப்ஸ் வரும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஷு கூட அப்படிதான் சொன்னாங்க, கண்ணுக்கு கீழே தான் பார்க்குறான், இப்படி கீழே இருந்து மேலே பார்க்குறான். மாயா சொல்கிறாங்க பின்னாடி தான் பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது என்ன சொன்னால் நாங்கள் ஒரு ஃபண்ணுக்கு சொன்னோம் அப்படின்னு. ஒரு ஃபண்ணுக்கு எப்படி ஒரு பையனை நீங்கள் எப்படி டீக்ரேட் பண்ணுவீங்க அப்படின்றத என்னோட கேள்வி. ஒருத்தர் ஆல்ரெடி டீக்ரேட் பண்ணி ஒரு ஸ்டாம்பை குத்தி வெளியே அனுப்பிச்சிட்டிங்க, அடுத்தது பிராவோ ஸ்டாம்ப் குத்தி அனுப்ப போறீங்களா? அடுத்தது விஷ்ணுன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, ஒரு விஷ்ணு அந்த மாதிரி பண்ணலாம். ஆமாம், விஷ்ணு தான். நம்ம நிக்சன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். வினுஷாவை பாடி ஷேம் பண்ணியிருக்காரு, கலர் பத்தி பேசியிருக்காரு. அதான் அது மாதிரி வந்து ஒரு பொண்ணு அக்கான்னு கூப்பிட்டுட்டு அவங்க ஸ்ட்ரக்சர் பத்தி நீ எப்படி பேசுவ? இல்ல அது ஸ்ட்ரக்சர் சொன்னால இப்படி பண்றதெல்லாம் இருக்கு. அவங்க ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும், இப்படி இருக்கணும், ஷேப்பா இப்படி இருக்கணும் அப்படிங்கறான். அப்ப நீ என்ன ஒரு பொண்ணை எப்படி நீ அக்கான்னு சொல்லிட்டு அப்படி பேசுவ? சுரேஷ் சக்கரவர்த்தி சார் கரெக்டா டேர்ம் ஒன்னு போட்டுறாரு, அவன் நிக்சன்ல வந்து செக்ஷன் அப்படின்னு. ஸோ அது வந்து எவ்வளோ பெரிய அது ஒரு கெட்ட வார்த்தை. என்னன்னா நீ என்ன பண்ணுறியோ அதுதான் மிரர் மாதிரி வெளியில் வந்து பிரதிபலிக்குது. ஏன்னா அவன் வந்து சும்மாவே இருக்கிறதில்ல. இன்னைக்கு கூட ஏதோ ஒரு வீடியோ நாங்கள் பார்த்தோம், இன்னைக்கு அந்த காலில் ஷூ மாட்டுறது, சாக்ஸ் மாட்டுறது, வேஷ்டியை சரி பண்ணி விடுறது, ஒரு 10 minutes முன்னால ஒரு நடந்தது. கிளிப்பு போட்டு விடுறாரு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு கை ரெண்டும் விளங்காம போயிடுச்சு, அதனால இவர் எடுத்து கிளிப்பு போடுறாரு அந்த பொண்ணுக்கு. அவங்களோட அப்பியரன்ஸையும் வந்து அப்போ யாருக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கணும்? அதுதான் எங்களோட கேள்வி. அந்த டைரக்டா வந்துட்டு வினுஷா வந்து கமல் சார் கிட்ட வந்து ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் டே வந்து நிக்கும்போது என்ன கலர்னால நிறைய பேர் வந்து என்ன அவாய்ட் பண்ணாங்க, உதாசீனப்படுத்தினாங்க, அதுக்காகவே நான் வெளியில வரணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னும் போது அவர் ரொம்ப விஷ் பண்ணி நீங்க இதுல தெரிவிங்க அப்படின்னு சொல்லி உள்ள அமிச்ச பொண்ணு நீங்க உள்ள இருக்கிறவங்களே அப்படி பேசினா என்ன அர்த்தம்? அது எவ்வளவு பெரிய தப்பு. ஓகே, கலர் கூட ஒரு பக்கம் வந்து தப்பு தான். அது கூட அந்த டேர்ம் ஒன்னு இருக்குல, வேலைக்காரின்ற டேர்ம், அதுதான் ரொம்ப தப்பான வார்த்தை. அது மெயின். இது இப்படி இருக்கணும், இது அப்படி இருக்கணும். நீ எது எப்படி இருக்கணும்னு சொல்ற? எனக்கு புரியல, எதை மீன் பண்ணி சொல்ற? இது அப்படி இருக்கணும், நீ யார் அதை சொல்றதுக்கு? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அந்த பொண்ணு நினைச்சா இன்னைக்கு கேஸ் போடலாம், என்ன இப்படி இந்த ஷோல இப்படி பேசியிருக்காங்க, வீடியோ ப்ரூஃபோட நான் சொல்றேன், எனக்கு கேஸ் போடுங்கன்னு சொல்லி போடலாம். ஏன் வீட்டில் இருக்கிற உமன் இதுக்கு ட்ரிகர் ஆகலைன்னு நினைக்கிறீங்க? இதுவும் இப்போ எப்படி வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அது காசிப். நாங்க சும்மா பேசணும், நாங்க பேசினா நாங்க ஃபன் பண்றோம், நாங்க சும்மா பேசுறோம். பிரதீப் பேசினா அது தப்பு, நாங்க இமீடியட்டா கேட்போம், போர்க்கொடியே தூக்குவோம். ஆனா நாங்கெல்லாம் பேசிட்டா அது ஃபன்னுங்க, என்னங்க இதை போய் ஃபன்னுன்னு விடுங்க அப்படின்வாங்க. இப்போ தினேஷ் கிட்ட கூட அப்படிதானே சொன்னாங்க. அவங்க பேசின கான்வர்சேஷன் வந்து பிராவோ பத்தி ரொம்ப அன்னைக்கே பேசினாங்க. ஆமா, அன்னைக்கு நைட்டே பேசுறாங்க. லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நைட்டு பேசுறாங்க. பாவம் என்ன பண்றாங்க, மைக்கு போட்டு பேசுறதுனால எல்லாமே நம்ம காதுல விழுந்துருது. அப்போ அதே மாதிரி பிரதீப் சும்மா சொல்லிட்டு போயிட்டான், ஏதோ கோவத்தில் சொல்லிட்டு போயிட்டான் நினைச்சுக்க வேண்டியதானே. எதுக்கு அவன் பேரை இழுத்து ரொம்ப நாசப்படுத்தி அவனை ஒரு பெண்களால இழிவுபடுத்தப்பட்டு வெளில அனுப்பப்பட்டு மாயா வந்து சொல்றாங்கல்ல, எனக்கு விமன் சேஃப்டி தான் முக்கியம், அவரால் பெண்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு. மாயாவால் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் கேஸும் கொடுத்துருக்காங்க மீ டூ அப்படிங்கிற இதில். அப்போ உன்னால் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உனக்கு தான் முதல்ல ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். சமுதாயம் உனக்கு கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுக்கும் வெளியில் வந்ததுக்கப்புறம். அதான் நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியில் நடக்கிறதுக்கு அது நமக்கு தெரியவே வராது. இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் ஒரு 4 பேருக்கு அது தெரியவே போகுது. உள்ளுக்குள்ளே நடக்கிறதுக்கு அதை தான் நம்ம அக்கௌண்ட் பண்ணி பேச முடியும் இல்லையா? நீங்கள் வந்து அப்போ தான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதா, நீங்கள் தாராளமாக சொல்லலாம். பட் அதுக்கு ப்ரீவியஸ் ஒரு 1 வீக் முன்னாடி கூட பிரதீப்பை கிஸ் பண்ணுறாங்க மாயா கையில். கரெக்டாக ஒருத்தவங்க அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்கன்றது உமனுக்கு வந்து 1 or 2 டைம்ஸ்ல தெரிஞ்சிரும். அப்போ எப்படி அன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக இருந்தால் அந்த ஒரு 3-4 டேஸில் மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ இதை நீங்கள் வியூவராக பார்க்கும்போது இல்லை, வெளியில் அனுப்பணும், இது ஒரு ரீசன்.
இன்னொன்று சுரேஷோட விஷயத்துக்காக தான் இவங்க கொடி தூக்க ஆரம்பிச்சாங்க. அந்த விஷயத்தை பற்றி அன்னைக்கு பேசினாங்களா? ஒரே ஒரு பாயிண்டாவது பேசினாங்க? இல்ல சார், சுரேஷ் இப்படி சொல்லியிருக்காரு. இல்ல சுரேஷே அதுக்கு ஓகே ஆகி அவரே ரெட் கார்டு கொடுக்கல. ஆனா இன்னைக்கு யுகேந்திரன் சாரோட இன்டர்வியூ நான் பார்த்தேன். அவர் கிளியரா சொல்லிருக்காரு. அந்த கமெண்ட் பண்ணும்போது நான் இருந்தேன், தெரியுது தப்பா நினைச்சுக்க போறாங்க, க்ளோஸ் பண்ணுன்னு தான் பிரதீப் சொல்லியிருக்காரு. ஸோ அதுல என்ன தப்பு இருக்கு? அது என்ன தப்பா கமெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க? ஆனா மாயா வந்து ஒரு இடத்துல சொல்றாங்க, சுரேஷ் கிட்ட கேட்டிருக்காங்க. மாயா வந்து ஒரு இடத்துல சொல்றாங்க, இது வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் அவனால எனக்கு எந்த பிரச்சனையும் நடக்கல, நீங்களாம் சொன்னதை வச்சுதான் நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்றாங்க. மத்த கேர்ள்ஸ் கிட்ட எப்போ பிரதீப்ல அனுப்பினதுக்கு அப்புறம் இப்ப 2 days பிஃபோர் சொல்றாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் அவனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப என்ன வச்சு சொல்லிட்டு நீங்க உரிமை குரல் தூக்குனீங்க, எனக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களே, எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னாங்களே. பயமா இருக்குன்னு சொன்ன அதுதான் அது. அப்புறம் என்ன சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கு, அவனால ஏதாவது பண்ணிடுவானு சொல்லிட்டு டே 1 சொல்லிட்டு இருக்காங்க. கன்ஃபெஷன் ரூம் போனதுக்கு அப்புறம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்து கேர்ள்ஸ் கிட்ட பேசும்போது அவனால எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அப்போ உனக்கு பிரச்சனையே கிடையாது, சும்மா ஒரு வெளிவேஷம் போட்டுட்டு இருக்க, உனக்கு பிரச்சனையே கிடையாது, உரிமை குரலும் தூக்கிட்டு அவங்க சொன்னாங்க. பூர்ணிமா சொன்னாங்கிறதுக்காக மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. பூர்ணிமா அப்புறம் அந்த கேங் வந்து ஃபார்ம் ஆகி ஐஷு அப்புறம் மாயா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி அப்புறம் பசங்களும் சேர்ந்துட்டாங்க. விக்ரம்லேருந்து நிக்சன்லாம் வந்து சேர்ந்து இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஹாப்பி பர்த்டே கமல் சார்னு போடுறோம், எந்த கமல் சார் போஸ்ட் போட்டாலும் நீங்க போய் கமெண்ட்டை பாருங்க, எல்லாத்துலையும் ஜஸ்டிஸ் பிரதீப்னு தான் இருக்கும். ஒரு 50 கமெண்ட்டோ 500 கமெண்ட் இருந்துச்சுன்னா 490 கமெண்ட் வந்து ஜஸ்டிஸ் பிரதீப் தான் இருக்கும். இல்லை, சுரேஷ் அன்னைக்கு சொன்னார் பிக் பாஸ் கிட்டே, இவர் சொன்ன அந்த ரீசனை சொல்லி சொன்னார். இன்னைக்கு அவரோட ஒப்பீனியன் மாறி இருக்கு, மாயா தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. நேற்று ஈவினிங்காக என்னன்னு தெரியல, விசித்ரா மேம் கிட்ட மாயா ரொம்ப தப்பு பண்ணுறா, இப்படிலாம் பேசுகிறா. அப்போ மேடம் இன்னொன்று சொல்கிறாங்க, சுரேஷ் உங்களையே அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களால் அவங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு செகண்ட் வீக் பிக் பாஸ் கிட்ட பேசும்போது அவர் அந்த ரியாக்ஷன் ஏதோ நான் வந்து அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஒருத்தர் ஒரு இது மாறுதுன்னும் போது கேம்க்கு ஏற்ற மாதிரி தான் மாறுவாங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அன்னைக்கு வந்து பிரதீப்பை கெட்டவர்னு சொன்னவர் இன்னைக்கு நல்லவர்னு சொல்றாரு. ஒருவேளை அர்ச்சனாவும் விசித்ரா மேமும் அன்னைக்கே இவர் வந்து அந்த கேங் கூட சேராம இவங்க கிட்ட கான்வர்சேஷன் மாதிரி பண்ணியிருந்தா ஒருவேளை இவருக்கு தெரிஞ்சிருக்கும். ரெண்டு பேரும் மேக்கப் ரூம்ல உட்காந்து இதை பேசுறாங்க. மேக்கப் ரூம்ல உட்காந்து அடுத்த என்ன பிளான் அப்படின்னு யாரை தூக்குறோம், ரெண்டு பேரும் கான்வர்சேஷன். ஆனா முந்தனைத்து காலையில இந்த பிரஷ் மேட்டர் வரும்பொழுது என்ன சொல்றாங்க, மாயா என்ன சொல்றாங்க, வந்து எங்களுக்குலாம் சேஃப்டி இல்லாம ஒருத்தன் அனுப்பிச்சிட்டோம், அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க, இந்த 3 பேரும் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க, விசித்ரா, அர்ச்சனா, தினேஷ். அடுத்து இந்த மாதிரி சொன்னாங்க, 3 பேரும் சைக்கோ வெளில அனுப்பிச்சிட்டு இன்னொரு சைக்கோ உள்ள அனுப்பிச்சிருக்கீங்க. 3 பேர் தான் அடுத்து நம்ம டார்கெட், 3 பேர் தான் வெளியே அனுப்பணும், எலிமினேஷன் பண்ணி வெளியே அனுப்பணும். அவருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா இவங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் அர்த்தம், இவங்களாலே நம்மளுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்க 3 பேரும் டார்கெட் பண்றாங்க. ஸோ பிரதீப் எலிமினேட் ஆகி போனோன்னு விசித்ரா மேம் வந்து சில கேள்விகள் லாஜிக்கலா கேட்ட மாதிரி தான் இருந்தது. அதை சார்கிட்டயே கேட்டாங்க அந்த ரூம்ல. நான் அப்படி நினைக்கல சார், எனக்கு வந்து அவனை பத்தி வந்து தெரியும், பர்சனலாக அவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே. அவர் கேட்கவே விரும்பல அவங்க சொல்றது. சரி இப்போ என்ன சொல்றீங்க, நீங்க தூக்குறீங்க? இல்லை சார் நான் தூக்கல. அப்போ ஓகே, நீங்க போங்க, அடுத்தவங்களை வர சொல்லுங்க, அவ்வளவுதான். அதாவது தூக்கணும் டிசிஷன் எடுத்து இன்னொன்று விசித்ரா, அர்ச்சனா, சுரேஷ், தினேஷ் இவங்கெல்லாம் வந்து அவர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது சாரோட முகமே மாறுது. அது ஒன்று கிளியரா தெரியுது. என்னன்னா, நான் எதிர்பார்த்து நீங்க தரல, ரெட் கார்டு தான் நான் எதிர்பார்க்குறேன் அவனுக்கு, ஆனால் நீங்கள் தரல அப்படின்னும் போது டக்குன்னு ஃபேஸ் மாறுது. மற்றவங்களாம் வந்து ரெட் கார்டு காட்டும் போது அவருக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் தான் கண்ணில் தெரிஞ்சிடும், பார்த்தீங்களா? அது வந்து தெரியுது. அப்போ வந்து நம்ம எதிர்பார்த்தது வந்து இவங்க கொடுக்குறாங்க, ஸோ நம்ம வந்து வாண்டடாக அமுச்சு விட்றலாம் அப்படிங்கிறது தான் இது பாயிண்டே. இது ஏன்னா உள்ளே போயிட்டு பிரதீப்புக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்கல பேசுறதுக்கு. ஏன்னா உள்ளே போகும்போது பிரதீப் ரெட் கார்டு பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. ஆஹா. அப்புறம் இன்னொரு விஷயம் நடந்தது, ஒரு நார்மலாக பேசிட்டு இருக்கும்போது அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று விட்டுட்டார், கோத்தோட வந்துட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி. சோ இது வந்து டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. அது தெரிஞ்சு பண்ணலாம் தெரியாம பண்ணலாம், பஸ் மேட்டர் தான். நாங்க ஸ்கூல் போது இடிக்கிறதுக்காகவே போவோம் அப்படின்றது ஒரு மேட்டர். கரெக்ட். ஆனா வந்து ஏன்னா இப்போ ஒரு பிடிக்காத ஒருத்தவங்கள இந்த மாதிரி சொல்லி வெளிய அனுப்பிச்சிடலாம். இது என்ன மெயின் என்னன்னா கேங். இப்போ இந்த 4 பேர் சொன்னதா 10 பேர் சொன்னதான்னு பார்த்தா 10 பேர் சொன்னதை தான் அவர் எடுத்திருக்காரு டிசிஷனா. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க பிரதீப்பை விசாரிக்கலனாலும் அந்த 4 பேர் விசாரிச்சிருக்கணும். இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே, இது உண்மையாவே இந்த வீட்டுல நடந்துச்சா அப்படின்ட்டு. ஆனா அர்ச்சனா அதையும் சொல்றாங்க ரூம்ல, அவர் கேட்குற நிலைமையிலேயே இல்லை. அவர் சார் என்ன சொன்னது என்னன்னா, பெருவாரியான மக்கள் வந்து டெமோக்ராட்டிக் வழியா நான் வந்து பெருவாரியான மக்கள் கிட்ட கேட்டு இருக்கிறவங்கள பெருவாரியானவங்க அவர் வெளியே போகணும்னு விருப்பப்படுறாங்க, அதனால வந்து நாங்கள் வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது தான் அவரோட பாயிண்ட். இல்லை, அதே மாதிரி அவன் வெளியில போமாட்டான்னு நாங்கள் நினைச்சோம், ஆனா அவர் வெளில அனுப்பிட்டாங்க. அப்போ பிரேக் முடிஞ்சு அவர் வந்து பிரதீப் வெளியே அனுப்பப்பட்டார்னு போது அப்படின்னீங்களே.
பாசிட்டிவாகவும் காமிச்சு அவன் சரி தப்பு இல்லை, அவன் நல்லவன் அப்படின்றாங்க. அவர் தப்பான வார்த்தை மட்டும்தான் பேசினாரு. ஆனா உள்ள இருக்கவங்க என்னென்னமோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் ஏன் உள்ள வச்சிருக்கீங்க? ஸோ இப்போ மாயா, ஜோவிகா, பூர்ணிமா, ஐஷு, நிக்சன், விஷ்ணு, விக்ரம் இவங்கெல்லாம் பண்ற தவறுகள் அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்ன? ஒருத்தர் இதுலயே வந்து ஒரு ஆட் மேன் அவுட் மாதிரி இப்போ விஷ்ணு இப்போ வெளியே வந்துட்டாரு. அவரு சாட்டர்டே நைட்டே உஷாராயிட்டார். எப்போ பிரதீப் அமிச்சாங்களோ ஓஹோ இதுக்கப்புறம் நம்ம பேசினா நம்மள அமுச்சிடுவாங்க, இல்லை நம்மளை தூக்கிடுவாங்க, நம்மளுக்கு எதுக்குடா சாமின்னு ஒதுங்குவோம்ல, அந்த மாதிரி அவர் ஒதுங்கிட்டார். ஆனால் அவர் சொல்கிற விஷயங்களும் கரெக்ட் தான். இவங்க தேவையில்லாம தான் கேங் அப் பண்ணாங்க அப்படின்னாரு. ஆனா ஏன் அப்ப அதை அவர் வாய்ஸ் அவுட் பண்ணலன்னு எனக்கு தெரியல. அவரும் என்ஜாய் தானே பண்ணாரு அப்ப அந்த கேங் அப் பண்ணும்போது. அதுதான் மேபி அவரை தூக்குவாங்கன்னு யாருமே நினைக்கல. ஒன்னு ஸ்ட்ரைக் கார்டு கொடுப்பாங்க, இல்ல ரெட் கார்டு கொடுப்பாங்கன்னு தான் நினைச்சாரு அவரு. ஆனா அவருக்கு வெளியில அனுப்புவாங்கன்றது அவருக்கு தெரியல. ஓகே, ஸோ இப்போ மாயா பண்ற தவறுகள் அப்படி நீங்க பார்த்தது இதெல்லாம் வந்து தப்பு தானே? ஒருத்தரோட சோகத்தை வந்து கொண்டாடக்கூடாது. ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு டிப்ரெஷனை கொண்டாடக்கூடாது. ஒரு இடத்துல வந்து இல்லை முந்தினத்து என்ன சொல்கிறாங்க, டைம் ஆயிடுச்சு நீங்கள் போய் அழுவலையா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் அது நான் சொன்னேன், இதெல்லாம் நான் இருந்து உள்ளே இருந்தேன்னா நான் வந்து எதனா எடுத்து அடிச்சிட்டு இருப்பேன் நான், அந்த மாதிரி ஷார்ட் டெம்பர். அப்போது இந்த வார்த்தைகள்லாம் வந்து ஒருத்தவங்க வந்து பயங்கரமாக குத்தும். ஒருவேளை மக்கள் வெளியே வந்து மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்க பண்றதோ? இல்ல மறந்துடுவாங்கன்னா கூட உள்ள ஒதுக்கி ஒரு பேர் கொடுத்து அனுப்பிச்சாங்கல்ல, வெளியில வந்ததும் அவங்களுக்கு அந்த பேர் வரும். அந்த பேர் கண்டிப்பா அவங்களுக்கு வரும். ஏன்னா இப்போ இது வரைக்கும் மாயா வந்து சினி ஃபீல்ட்ல நல்லா டிராவல் பண்ணிருக்கலாம். ஒரு சில படங்கள் பெரிய படங்கள்ல கூட நடிச்சிருக்கலாம். ஒரு இடத்துல மாயாக்கு வந்து படத்துல வாய்ப்புகள்லாம் தராங்க. தந்துட்டு இந்த சீன்ல நீ சரியில்லைமா, ஒழுங்கா நடிக்கல அப்படின்னு எதாவது சொன்னாங்கன்னா அங்கேயும் விமன் கார்டு எடுப்பாங்க. இல்ல மாயா பண்ணுவாங்க, நீங்க வேற. மாயா அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க என்ன மாதிரி கிளாமர் சீன் கொடுத்தாலும் மாயா பண்ணட்டும். ஆனா ஏதோ அப்படிப்பட்ட ஆள் தான் மாயா. அவங்களுக்கு ஏதாவது சரியா படலன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டர் வந்து கையை தொட்டுட்டாரு, டைரக்டர் வந்து இது பண்ணிட்டாரு, ப்ரொடியூசர் இது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு கூடிய ஆட்களாக தான் மாறிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா எல்லா பெண்களும் இப்படிதான் இருக்கு, பசங்கள்லாம் வந்து ரொம்ப பயப்படணுன்ற மாதிரி தான் இருக்கிற சில கேரக்டர்ஸ் தான் இந்த மாயா, இந்த பூர்ணிமா மாதிரியான ஆட்கள். எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. வெளியில இருக்க பெண், இப்ப நாங்க கொடி தூக்கலனா வெளியில இருக்க சாதாரணமான பெண்கள் எப்படி ஒரு அநியாயத்துக்கு குரல் கொடுப்பாங்க, எப்படி ஒரு அநியாயத்துக்கு தூக்குவாங்க. ஆனா இவங்க தூக்குன விஷயமே தப்புன்றதே அவங்களுக்கு தெரியல. புல்லிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து இப்போ ஒரு ஹராஸ்மெண்ட் வந்து பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் மட்டும் ஹராஸ்மெண்ட் கிடையாது, மென்டல் ஹராஸ்மெண்ட்டும் ஹராஸ்மெண்ட். இப்போ அர்ச்சனா அப்படிதான் மென்டல் ஹராஸ்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஓரளவுக்கு லாஸ்ட் வீக்லாம் ரொம்ப டவுனா இருந்தாங்க. கமல் சார் வந்து சொன்னதுமே அவங்க உஷாராயிட்டாங்க. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, கமல் சார் வந்து அவங்கள பொய் சொல்லிட்டாரு, நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டாருங்க கமல் சார் அப்படின்றாங்க. கிடையவே கிடையாது. அவர் வந்து தெளிவுபடுத்திட்டு தான் போயிருக்காரு. அவர் கிளியராக சொல்லிட்டாரு, நீங்கள் இந்த கேமை தெரிஞ்சு தான் வந்தீங்க, இந்த கேம் இப்படி தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். புதுசாக வரும்போது அவங்களும் இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க. ஸோ இப்படியே அழுதுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன தான் பண்ண முடியும்? அடுத்த வாரமும் உங்களை உள்ள தூக்கி போட்டால் திருப்பி அழுவீங்களான்னு கேட்டார். ஸோ அந்த அழுவீங்களான்னு கேட்ட ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு அழாமல் சமாளிக்கணுன்றதுக்காக தான் இந்த வாரம் ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாயிண்ட்ஸும் கேட்க ஆரம்பிச்சாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ஓட்டிங் லிஸ்ட்டில் ஹையஸ்ட்டில் அன்அஃபிஷியலில் இருக்காங்க அப்படின்னா அது அர்ச்சனா தான். ஓட்டிங் லிஸ்ட்டில் ஹையஸ்ட்டில் விசித்ரா மேம், அர்ச்சனா, தினேஷ், இவங்க 3 பேர் தான். ஆனால் அவங்களுக்கு அது உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பாயிண்ட் கரெக்ட். நம்ம வெளியிலேருந்து சொல்கிறத அவங்க உள்ளே சொல்கிறாங்க. ஜோவிகா பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் அவங்களுடைய கேம் பிளே, அவங்க உள்ளே நடந்துக்கிறது, அதை பற்றி உங்களோட அப்சர்வேஷன்ஸ் என்ன? ஜோவிகா வந்து ஃபர்ஸ்ட் வீக்கு நல்லா பண்ணாங்க. அவங்களுக்கும் விசித்ரா மேமுக்கும் நடக்கிற கான்வோலாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சண்டை, இந்த படிப்பு சம்மந்த விஷயம் நல்லா இருந்தது. ஆனால் எப்போ போய் இந்த கேங்கில் போய் சேர்ந்தாங்களோ அப்போவே டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடுச்சு. அண்ட் இன்னொன்று எங்களுக்கே தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயம் நடந்தது. ஜோவிகா எவ்வளோ மரியாதை தெரிஞ்சவங்க அப்படிங்கிறது. நாங்கள் வந்து ஒரு மூவிக்காக போயிருந்தோம், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிருந்தோம். அப்போ ஜோவிகா அவங்க அம்மாலாம் வந்திருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து பைட் கொடுக்க போயிருந்தோம். போயிட்டு இருக்கும்போது இவங்கள வந்து தட்டிட்டு போயிட்டாங்க. ஜோவிகா தட்டிட்டு போயிட்டு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு அப்போது தட்டிட்டேன்னு தெரியுது, ஒரு சாரி கேட்கணும்னு கூட உனக்கு தெரியலை, அப்போது உன்னோட மரியாதை என்னன்னு நாங்கள் அப்போயே தெரிஞ்சுக்கிட்டோம். அன்றைக்கி வந்து சொன்னாங்க என்கிட்ட, இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து தட்டிட்டு போயிடுச்சு, ஆனால் திரும்பி பார்க்குது போயிருந்தா கூட. ஆக்சுவலாக என் மேலே தப்பு கிடையாது, அவங்க மேலே தான் தப்பு. நான் 2 சைடு பேக் இவரோட பேக் ஒன்று, என்னோட ஹேண்ட் பேக் ஒன்று மாட்டிட்டு இருக்கேன், ப்ளஸ் பாப்பாவை கையில் இப்படி பிடிச்சிட்டு இருக்கேன். அவங்க தான் என்னை இப்படி தட்டி விட்டுட்டு போயிட்டு பின்னாடி திரும்பி போயிட்ட உடனே நான் யாரை இப்படி ஹாஷா தட்டுறதுன்னு திரும்பி ஏன்னா பேக் கீழே விழுந்துருச்சு. விழுந்த உடனே திரும்பி பார்க்குறேன், அவங்க என்னை திரும்பி இப்படி பார்த்துட்டு அப்படின்ட்டு போறாங்க. உன்னோட மரியாதைன்றது அவ்வளவுதான். ஏன்னா அர்ச்சனா சொல்றதுதான் யோ ஜஸ்ட் 19 தான். ஏன்னா இப்போ இதே ஜோவிகா வந்து 19 வயசு ஆகுதா, இதே ஜோவிகா வந்து ஒரு 29 வயசுல 10 இயர்ஸ் கழிச்சு இதே ஷோவை பார்த்துச்சுன்னா அது யோசிக்கும், நம்ம என்ன பைத்தியக்காரத்தனமா விளையாடி இருக்கமே, மெச்சூரிட்டியெல்லாம் இருந்தோம். ஆனால் இப்போ மெச்சூரிட்டா பேசுற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அது மெச்சூர்ட்லாம் கிடையாது, இம்மெச்சூர். அது அப்போ இப்போ தான் புதுசாக வந்திருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இருக்கிறதே அந்த பொண்ணு தான் சின்ன பொண்ணு எனக்கு தெரிஞ்சு. 19 வயசா 18 வயசா அப்படின்லாம் தெரியல. ஸோ ஒரு விஷயம் நடந்தது. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து அர்ச்சனாவையும் விசித்ரா மேமையும் வந்து கார்டன் ஏரியாவில் கலாச்சாங்க.
விசித்ரா மேம் வந்து ஜோவிகா வேற கண்டென்ட் இல்லையா உனக்கு, இப்படியே பேசிட்டு இருக்கேன், சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிரிப்பு தாண்டி வருது எனக்கு அப்படின்னு சிரிச்சாங்க. அப்போ அந்த பொண்ணு இரிட்டேட் ஆகி மைக்கை தூக்கி இப்படி போட்டுட்டு போய் உட்காந்து அழுதுது. இன்னொருத்தர் இன்சல்ட் பண்ணால் உனக்கு எப்படி இருக்குது, அதே மாதிரி தான் அந்த கேங்காக சேர்ந்து அந்த பொண்ணை போயிட்டு அப்படி ஹராஸ்மெண்ட் பண்ணுறீங்களா, அந்த பொண்ணு என்ன பண்ணும்? அதுக்காக தான் அந்த மேடம் சைக்காலஜி படித்ததுனால தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த பொண்ணை. ஒன்றுமே இல்லை, நான் இப்போ சொல்கிறேன், ஜோவிகா வெளியில் வராங்க, ஒரு 5 பெண்கள் நின்று அவங்கள கலாய்க்கிறோம், என்ன பண்ணுவாங்க அவங்க அம்மா? அவங்க சொல்கிறாங்க அந்த வீட்டில் இருந்தால் அங்கே இருக்க அவங்க மைண்டெலாம் வந்து வேறு மாதிரி தான் யோசிக்கும். உங்களுக்கு தெரியுமா, நான் அந்த வீட்டில் இருந்துட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு பொண்ணு தானே, உங்கள் பொண்ணை ஒரு 5 பொண்ணு நின்று கலாய்க்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு அம்மாவை இருந்து? அந்த மாதிரி பேசுங்க, அந்த மாதிரி ரிவ்யூ கொடுங்க தான் நான் சொல்கிறேன். Ramraj Dhoti Shirts Kurta Festival Celebration Wear. Supreme Mobiles in Deepavali super sales. Smartphone wangna smartwatch free. Ariza, shirts and trousers.